எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஈவினிங் டைமில் நல்லா சூடாக கரகர மொறுமொறுன்னு காரசாரமாக ஒரு ரெசிபி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது நீங்கள் சைட் டிஷ்ஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக வீட்டில் காய்கறி சாப்பிட்றதுக்கு அடம் பிடிக்கிறவங்க யாராவது இருந்தால், அதே மாதிரி அவங்களுக்கு மொறுமொறுன்னு சாப்பிட பிடிக்கும்னா இந்த ஸ்நாக்ஸை அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க காய்கறி குடமிளகாய். இந்த குடமிளகாவை கட் பண்ணி நடுவில் இருக்க விதைப்பகுதியெல்லாம் எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸில் விட்டு இது போல் அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, 1-2 இடிச்சா மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் அம்மிலையோ இல்லை உரல்லையோ வச்சு கூட இதை நசுக்கி தட்டி எடுத்துக்கலாம். இந்த குடமிளகாவை எடுத்து ஒரு பெரிய தாராளமான பவுலில் சேர்த்துருங்க. அதே மிக்ஸி ஜாரில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சோம்பு, காரத்திற்கு தேவையான அளவு பச்சை மிளகாய். நான் இன்னைக்கு 8 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். சின்ன சைஸ் பச்சை மிளகாய் தான் இது. 1 இன்ச்சு நீளமுள்ள இஞ்சி, ஒரு 10-15 பூண்டு பல் சேர்த்து இதே போல் பல்ஸில் விட்டு நம்ம அரைச்சிக்கணும். நீங்கள் இதையும் அம்மியில் வச்சு 1-2 தட்டி எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட தட்டி எடுத்துக்கலாம். இது போல் ஒரு பதத்தில் இருக்கணும். இதையும் எடுத்து அந்த பேஷனில் சேர்த்துக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான். அதற்கு அடுத்தது சின்ன வெங்காயம், ஒரு 2 கைப்பிடி அளவுள்ள சின்ன வெங்காயம் பல்ஸில் விட்டு அதையும் எடுத்து நம்ம ஏற்கனவே சேர்த்து வச்சுக்கிறதோடு சேர்த்துடணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப நைஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்து கூட சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுள்ள கறிவேப்பிலை இலைகள் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம். கொத்தமல்லி இலைகளும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து சேர்த்துருங்க. பெருங்காயத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக அழுத்தம் கொடுக்காம மிக்ஸ் பண்ணி விடுங்க. அழுத்துனீங்கன்னா வெங்காயம் குடமிளகால இருக்க அந்த ஈரப்பசையெல்லாம் நிறைய வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 75 ml அளவுள்ள எண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் உங்களோட விருப்பம் தான், எந்த எண்ணெய் வேணாலுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுடுங்க. காய்ச்சாத பச்சை எண்ணெய் தான் சேர்த்தேன் நான், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற எண்ணெய். இதில் கடலை மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு மெஷர்மெண்ட் கப்பில் கிட்டத்தட்ட 2 கப் அளவுள்ள கடலை மாவு சேர்க்கிறேன். சில சமயம் நம்ம சேர்த்த காய்கறிகளில் ஈரப்பசை அதிகமாக இருந்ததுன்னா மாவு கூடுதலாக தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுள்ள பச்சரிசி மாவு, இடியாப்பத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற பச்சரிசி மாவு இதில் சேர்த்துக்கோங்க. பச்சரிசி மாவும் இந்த கடலை மாவும் ரொம்ப கரெக்டான அளவில் தான் நம்ம சேர்க்கணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதே போல் அழுத்தம் கொடுக்காம விரல்களால் லைட்டாக பிசைஞ்சு விடுங்க. அதாவது பிசையக்கூடாது, கலந்து விடணும். கலந்து விடும்பொழுது இது போல் ஒரு கன்சிஸ்டன்சியே நமக்கு கிடைக்கும். ஈரப்பசை அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக கடலை மாவு தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே போல் மாவை கரெக்டாக எல்லா பக்கமும் கலந்து விட்டு பிசைஞ்சு மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிடாதீங்க. இது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் நல்ல ஒரு ஃப்ளாட்டான கடாயில் சேர்த்து எண்ணெய் சூடேறின பிறகு மிதமான தீயில வச்சுட்டு இதே போல் கையில் கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்தா மாதிரி உதுத்து விட்டுடுங்க. பகோடா எப்படி நம்ம உதுத்து விடுவோமோ அதே போல் தான். இது கடலை மாவு அப்படிங்கிறதுனால கையில் கொஞ்சம் ஒட்டி வர மாதிரி இருக்கும். கையில் லைட்டாக நீங்கள் எண்ணெய் தடவிட்டு இதே போல் நல்லா உதுத்து விட்டு ஒரு பக்கம் நல்லா செவந்த பிறகு நீங்கள் திருப்பி போட்டுருங்க. நல்லா கலந்து விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நமக்கு பொன்னிறமாக பொரிஞ்சு வரும். இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கிறது குடமிளகால ஒரு பக்கோடா ரெசிபிங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாகவும் இருக்கும், காய்கறியும் உடம்புக்கு போய் சேரும். நல்லா கரகர மொறுமொறுன்னு காரசாரமான ஒரு டேஸ்ட்டில் இந்த பக்கோடா அட்டகாசமாக இருக்கும். இது போல் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும்பொழுது கடாயிலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. ரொம்ப கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நம்ம கடாயிலேருந்து எடுத்த பிறகும் அது கொஞ்சம் குக் ஆகிட்டே இருக்கும். அந்த சூட்னால கலர் ரொம்ப கருத்தா மாதிரி ஆகிடும். அதனால் நமக்கு அழகான கலர் வேணும்னா கரெக்டான பதத்தில் நீங்கள் எடுத்துடணும். இதே போல் நம்ம வச்சுருக்க எல்லா மாவையுமே பக்கோடாக்களாக போட்டு எடுத்துக்கலாம். பக்கோடா போடுறதுக்கு ஒரு ஃப்ளாட்டான கடாய் எடுத்துக்கோங்க. எண்ணெயும் குறைவான அளவு சேர்த்தா போதும். அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுடணும். நீங்கள் மாவு போடும்போது கையை கொஞ்சம் தூரமாக வச்சுட்டு போடுங்க. கடகடன்னு போட்டு முடிச்சிடுங்க. இல்லைன்னா இப்போ நம்ம சேர்த்த மாவு வேகும் இல்லைங்களா, அப்போ அதுலேருந்து ஆவி நம்ம கையில் பட ஆரம்பிச்சிடும். அதனால் மாவு எடுத்து நல்லா ஃபாஸ்ட்டாக பக்கோடாக்கள் போட்டுருங்க. லைட்டாக ஒரு பக்கம் வெந்த பிறகு இதே போல் திருப்பி போட்டுருங்க. ரொம்ப சுவையான இந்த குடமிளகாய் பக்கோடாவை குடமிளகால தான் நீங்கள் செஞ்சீங்கன்றதை யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. குடமிளகாய்க்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் விருப்பப்பட்டால் கூட இதில் சேர்த்து செஞ்சு சாப்பிட்லாம்.
இந்த அட்டகாசமான பகோடா ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.